எனக்கு திடீரென்று தூக்கம் வருகிறது. எனக்கும் வருகிறது. பொறு யசோதா, சற்று பொறு, நேரம் வந்துவிட்டது. பல்ராமா, தந்தையே, எனக்கு உறக்கம் வருகிறது. இங்கு என்ன நடக்கிறது? இங்கு அனைவரும் உடனே எவ்வாறு உறங்கினார்கள்? வா 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 வா. கண்ணே, என்னவாயிற்று? நந்தா, யார் யார் அது? நீங்கள் வாசுதேவ சகோதரா, நீங்களா? வணக்கம். சகோதரரே, அதிசயமாக உள்ளது சகோதரா. நீங்கள் இங்கே வருகை புரிந்ததும் குழந்தை அழுகையை நிறுத்திவிட்டது. குழந்தை பிறந்த அந்த நல்ல வேளையில் நீங்கள் வாழ்த்தை கூறி மகிழ்ச்சி அளிக்க வந்துள்ளீர்களா? வாசுதேவர் சகோதரா, கொடூர அரசன் கம்சன் உங்களையும் தேவகி மன்னியையும் சிறைபிடித்ததாக கேள்விப்பட்டேனே. இப்பொழுது அவன் உங்களை விடுவித்து விட்டானா? ஆமாம். என்ன தனியாக? தேவகி மன்னி எங்கே? இந்த பச்சிலம் குழந்தை இது யார்? நந்தா, எனது சகோதரரே, இவன் எனக்கும் தேவகிக்கும் பிறந்த 8வது குழந்தை. இந்த புனித குழந்தையை பற்றிதான் அன்று அசரீரி கூறியது சகோதரரே. இவன் பிறந்த நாள் முதல் துவண்டு கிடந்த எங்கள் வாழ்க்கை அதிசயம் நிறைந்ததாக மாறிவிட்டது சகோதரா. கம்சனின் சாபத்தினால் யமுனையை கடந்து கோகுலத்திற்குள் அவனால் நுழையவே இயலாது. அதனால் எங்களின் குழந்தையை நீ வளர்க்க வேண்டும் நந்தா. உனது சகோதரன் உன்னை நம்பி வந்துள்ளேன். என் வேண்டுகோளை நிறைவேற்று. இந்த குழந்தையை காப்பாற்றுங்கள் நந்தா, காப்பாற்றுங்கள் நந்தா.
நீங்கள் கூறியது சரிதான் சகோதரா. இந்த குழந்தை புனிதமானவன். ஆனால் சகோதரா, அந்த துஷ்டன் கம்சனுக்கு தேவகி மன்னி கர்ப்பிணியாக இருந்தது நன்றாக தெரியும். சிறைக்கு வருபவன் அங்கு குழந்தை இல்லாததை அறிந்தால் அறிந்தால் என்ன? எங்களை கொன்று விடுவானா? கொல்லட்டும். அப்பொழுது கூட நாங்கள் மகிழ்ச்சியாக இறந்து போவோம். அந்த கொடிய கம்சன் காலனிடம் இருந்து எங்களின் மகன் பாதுகாப்பாக வளர்வானே. சரி நந்தா, இப்பொழுது இந்த குழந்தையின் பாதுகாப்பும் எங்களது நம்பிக்கையும் உங்கள் கரங்களில் உள்ளது நந்தா. நான் விடை பெறுகிறேன் நந்தா. தேவகி எனக்காக காத்து கொண்டிருப்பாள். சகோதரரே, உங்கள் மகன் பிறந்த வேளையில் அங்கு மட்டும் அதிசயம் நடக்கவில்லை, இங்கும் பல அதிசயங்கள் நடந்தேறியது சகோதரா. எனக்கு இங்கு இன்று மகள் பிறந்தாள். இங்கு இவள் பிறந்த அந்த நொடியே அனைவரும் உறங்கிவிட்டனர். நாங்கள் இருந்த சிறைச்சாலையில் இவ்வாறுதான் நடந்தது. இவன் பிறந்ததும் நடந்தது. அப்படியென்றால் எல்லாம் அந்த கடவுளின் செயல். உங்கள் மகனின் உயிரை நான் காப்பாற்ற வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம். சற்று நேரத்தில் அனைவரும் உறங்கியது ஒன்றை மட்டும்தான் குறிக்கிறது. இரு குழந்தைகளும் பிறந்த உண்மைகள் எவருக்கும் தெரியக்கூடாது. சகோதரா, உங்கள் மகனின் உயிரை காப்பாற்ற அந்த இயற்கையே இன்று என் மகளாக பிறந்துள்ளது. சகோதரா, இவள் பிறந்தது உங்கள் மகனின் உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான். உங்களின் மகனுக்கு பதிலாக நான் என் மகளை தருகிறேன். மனிதர்கள் சக்தி நிறைந்தவர்கள். அவர்களின் மன வலிமையினால் எதையும் அடையலாம். கனவு மற்றும் லட்சிய படிகளில் ஏறி வாழ்க்கையில் புது தளத்திற்கு செல்வார்கள். வெற்றி எனும் உயரத்தை அடைவார்கள். ஆனால் கனவிற்கும் நம் லட்சியத்திற்கும் பெரும் வித்தியாசம் உள்ளது. கனவுக்காக சிரமப்பட தேவையில்லை. ஆனால் லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் மிக கடுமையாக நாம் உழைத்தாக வேண்டும். நம் கனவு பலிக்க, லட்சியத்தில் நாம் வெற்றி அடைய நாம் உயர வேண்டும். அப்பொழுது வெற்றி எனும் வைகுண்டத்தை அடையலாம்.